யாரும் இல்லை வருண். எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தந்து என் கூட இருக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். இந்த கம்பெனி, இந்த மேனேஜ்மெண்ட், அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இப்படி ஒரு ஆள் என் கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு இருந்தா 1 இயரில் இந்தியாவிலே நம்பர் 1 பொசிஷனில் என் கம்பெனி இருக்கும். தூங்கலையா? என்ன இப்படி உட்கார? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ்ல ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. கொஞ்சம் கிட்ட வா. வா, இன்னும் வா. உட்காந்துட்டேன். என்ன வேற வேலை இருக்கா? நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? 10-15 குழந்தைங்க இருக்குல்ல, எல்லாரையும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும்ல. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அது நேரடியா கேட்கலாமே. சுத்தி வளைச்சு ரொமான்டிக்கா பார்த்து எதுக்கு இவ்ளோ டிராமா? சச்சா, டிராமாலாம் இல்லை. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம கேகே எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி கார்த்திக் இருக்கார்ல, ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு எவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காரு. பதிலுக்கு நாமளும் அவருக்கு ஏதாவது செய்யணும்ல. அவருக்கு என்ன, கடவுள் கோடி கோடியா பணத்தை கொடுத்துருக்காரு. அவரு தகுதிக்கு நாம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பணமா தான் தரணும்னு இல்ல, உதவியா செய்யலாம்ல. புரியல. எவ்வளோ நல்ல மனுஷன் அவரு. தன்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கணக்கு பார்க்காம பணத்தை அள்ளி தரவரு. ஆனா அவர் கூட இருக்கிறவங்க யாருமே விசுவாசமா இல்ல. நீயே ரெஸ்டாரண்ட்ல பார்த்தல, எல்லாமே திருட்டு பசங்களா இருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அவர் சொல்லியிருந்தாரு, நம்பிக்கையான ஆள் இருந்தா சொல்லுங்க, கம்பெனியும் பிசினஸையும் நேர்மையா பாத்துக்கிற மாதிரி அப்படின்னு. தெரிஞ்ச ஆள் இருந்தா சொல்லுங்க. வேற யார் இருக்கா? நீ ஏன் அந்த வேலையை பார்க்க கூடாது? நானா? ஆமா பிரியா, ஏற்கனவே நிர்மலா மேடம் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை நீ தானே பார்த்துட்டு இருந்த. அது அப்போ வரும், இப்போ என்னால பார்க்க முடியாது. ஏன் முடியாது? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே. ஐ வாண்ட் டு பி a nice housewife. நீங்க வேலை முடிச்சு வரப்போ காஃபி கொடுத்து உங்களை கவனிச்சுக்கணும். நாளை பின்ன நமக்கு குழந்தைங்க பிறந்தா இன்னும் பொறுப்பு அதிகமாயிடும். இதுக்கு நடுவுல அம்மாவை கண்டுபிடிக்கணும். அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும். பிரியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் வேலைக்கு போன பிறகு திரும்பி வர வரைக்கும் நீ வீட்ல என்ன பண்ணுவ? உனக்கு போர் அடிக்குதுல்ல? ஆமா, எனக்கு கூட முன்னாடி தோணுச்சு ஜாப்க்கு போலாம்னு. அப்புறம் என்ன? இத்தனை நாளா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாம அல்லாடிட்டு இருந்தேன். இப்ப அவங்க படம் இருக்கு, பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்கோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். நீ வேலைக்கு போயிட்டு வா. நான் பணத்துக்காக இதை சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நமக்கு உதவி பண்ணவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது புரியுது. ஆனா இல்ல வரும், அது சரியா வராது. என்ன? உன் இஷ்டம். சரி, பால் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்.
வருண், ம் நான் வேலைக்கு போறேன். நான் கம்பல் பண்ணதுக்காகலாம் நீ வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை பிரியா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணுமேன்னு தான் நான் யோசிச்சேன். இப்போ இப்போ நீங்க சொன்னதை யோசிச்சேன். வேலைக்கு போறது சரின்னு தோணுச்சு. கார்த்திக் சாருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். இன்னும் என்ன கோவம்? இது கோவம் இல்லை, நடிப்பு. நடிப்பா? ம். உங்கள ஏய், நடிப்பா? ஏய், பிரியா, நடிப்பா? வலிக்குது. வேணாம், வேணாம் நடிப்பா? பிரியா. ஏய், வலிக்குது. சொல்லுங்க. அடிக்காத. நடிப்பா? ஏய், வேணாம், வேணாம். ஏய், பிரியா. ஏய் கீர்த்தனா, நீ ஏன் இதெல்லாம் செய்யற? நான் இதை அயன் பண்ணிக்க மாட்டேனா என்ன? இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையே. நீங்க ரெடி ஆகுங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய் கீர்த்தனா. இதோ 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஏய் உட்காரு. என்னாச்சு, ஏன் படுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடம்புக்கு என்ன? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. எனக்கு சிரமம் தரக்கூடாதுன்னு நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. இங்க பாரு கீர்த்தனா, நீ தனியா நான் தனியான்னு நம்ம ஒரு வாழ்க்கை வாழல. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு. இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. சாரி. அட நீ முதல்ல தண்ணி குடி. பிடி. நான் ஒன்று பண்றேன். ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லை அருண், நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க. ஜாயின் பண்ண 4வது நாளே லீவ் போட்டா அது நல்லா இருக்காது. இது சாதாரண தலை சுத்தல் தான். நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்த டேப்லெட்ஸ் இருக்கு, அது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். மிஸ்டர் அபிஷேக் பேரண்ட்ஸ். என்ன சார் பண்ணிருக்கீங்க? என்ன மார்க் சார் இது? சார் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவரி சார் இந்த மாதிரி கம்மி மார்க் எடுக்க வெச்சீங்கன்னா என் பையன் எப்படி சார் டாப்பர் ஆவான்? சார் எல்லா ஸ்டூடண்ட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம் சார். சார் தப்பு சார். மேடம் ஆக்சுவலி யூ நோ சார், அவனோட ஃப்ரெண்ட் ஆஷிஷ், அவெல்லாம் மக்கு பையன் சார். அவனுக்கெல்லாம் மார்க் போட்டு தூக்கி விடுறீங்க. அது எங்க ப்ராப்ளம் சார் கிடையாது. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் நாங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறோம் சார். பயப்படாதீங்க, ஐ எம் ஆல் ரைட். அருண், இதுதான் எனக்கு பயமா இருக்கு அருண். எனக்கு ஒண்ணுன்னா நீங்க பதறீங்க, பணிவிட பண்றீங்க, உள்ளங்கையில வச்சு என்ன தாங்குறீங்க. உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை தான் என்னோட மனசாட்சியை உலுக்கி போடுது. நீ இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு என் மனசாட்சி இப்படி என்ன விரட்டி விரட்டி கொல்லுது. ஏய் என்ன கீர்த்தனா? இதுக்கு நீங்க என்ன சாகவே விட்டுருக்கலாம் அருண். ஏய் என்ன பேசுற நீ? சாவறது என்ன பெரிய சாதனையா என்ன? இங்க பாரு கீர்த்தனா, தயவு செஞ்சு இப்படி இருக்காத. என்னென்னமோ பெரிய இவ மாதிரி உயரத்துல வச்சு பார்த்துட்டு இருக்க.
ஆனா நீ உன்னையே தாழ்த்திக்கிற. அட்லீஸ்ட் நீ தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உன் பக்கம் தான் எந்த தப்புமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? முதல்ல உன் தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வா. இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன். எதுவா இருந்தாலும் உடனே சொல்றேன். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, டைம் ஆச்சு. ப்ளீஸ் அருண், நான் எப்பவுமே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி அதை மீறினதே இல்லைல்ல. ஆ, அந்த ஃப்ரெண்டு விஷயத்தை தவிர. சரி, நீ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு, சரியா? பாய். ஒரு நிமிஷம், நீ உட்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. இனிமே நீ எந்த வேலையும் செய்யாத, உடம்ப பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே நைட்டுக்கு சாப்பாடு நானே வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வரேன். சார், என்ன சார் ரொம்ப ஆழமான யோசனை? பிரியாவை இந்த ஆஃபீஸ்க்கு வரும்னால மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிறது பிளான். கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன சார்? இன்னும் வருண் சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. ஓ, எஸ் சார், உங்களை பார்க்கறதுக்கு வருணும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க. உடனே உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார், நீங்க போலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சார் திடீர்னு பரபரப்பாயிட்டீங்க? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மனோகர். ஆ? ஓகே ஓகே சார். சார், அந்த காலரு. ஆ, ஹாய். வா பிரியா. ஹலோ சார். ஹலோ வருண், வாட் அ சர்ப்ரைஸ். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் வாங்க. வா பிரியா. ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன வருண், உங்க ஒய்ஃப் பிரியா கூட வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஓகே ஃபைன். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நோ ஃபார்மாலிட்டிஸ். நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன தேடி இவ்வளோ தூரம் என் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு சொன்னீங்கல்ல, பிரியா மாதிரி ஒரு டேலண்டர் என் கூட இருந்தா என் கம்பெனி நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதனால தான் அவங்களே வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இஸ் இட்? நிஜமாவா சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனேங்கிறதுக்காக பிரியாவை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரல? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. நீங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யணும்ல. நான் பண்ணது சாதாரண உதவி, பட் பதிலுக்கு நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய உதவின்னு தெரியுமா உங்களுக்கு? என்னால சீரியஸா நம்பவே முடியல. நீங்க என் கம்பெனியில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அப்பா, இனிமேல் இந்த கம்பெனியை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நீங்க பார்த்துப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான், நீங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்க. முதல்ல எங்க ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மேடம், இந்த கம்பெனியை எப்படி நடத்த போறோம்னு சார் 10 நாளா தூங்கவே இல்லை. நீங்க ஜாயின் பண்ணதும் தான் சார் சிரிக்கவே செய்யறாரு.
மனோகர் டோன்ட் வேஸ்ட் த டைம். Okay, sir. வாங்க ம் ப்ளீஸ். Guys, come. Okay, everybody listen. This is Priya. நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற சீனியர் மேனேஜர். ஸோ இனிமேல் நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ், பிஸ்னஸ், மற்ற எல்லா விஷயங்களையுமே இவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ எல்லாரும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதை இவங்களுக்கும் கொடுக்கணும். ஓகே? ஓகே சார். ஆமாம், சீஃப் அக்கௌண்டன்ட் எங்க? இப்போ வர டைம் தான் சார். ஆஹா, ஓகே. ஹலோ, சொல்லு கீர்த்தனா. அருண், அருண், ஏய் கீர்த்தனா, என்னாச்சு? ஏன் அழற? வயிறு. ஏய் கீர்த்தனா, எனக்கு நீ சொல்றது புரியல. என்னாச்சு? ஏய் கீர்த்தனா, கொஞ்சம் தெளிவா பேசு. வயிறு வலிக்குது. ஏய் கீர்த்தனா, என்ன ஆச்சு? வயிறு வலிக்குது. கீர்த்தனா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. என்ன கீர்த்தனா? ஐயோ, அருண், என்னன்னு தெரியல அருண். திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது. ஏய் என்னால தாங்க முடியல. ஏய் கீர்த்தனா, நீ முதல்ல அழறத நிறுத்து. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ, நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். வேண்டாம், நீங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏய் வயிறு வலிக்குதுன்னு சொல்ற, தாங்க முடியலன்னு வேற சொல்ற. நீ எப்படி ஹாஸ்பிடல் போவ? நான் வந்துடுறேன். வர நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் கால் பண்ண. ஏய் கீர்த்தனா, நான் போனை வச்சிடுறேன். ஏய் ஏய் ஓகே ஃபைன். எல்லாம் அவங்க உங்க சீட்டுக்கு போலாம். ஓகே Okay, சார். sir. மனோகர் Sir. மற்ற விஷயங்களை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார். பிரியா நீங்க வாங்க. வாங்க. So Priya, this is your cabin. Wish you all the best. Please. Thank you, ஆல் தி sir. பெஸ்ட் பிரியா. Thanks, Varun. பிரியா, இந்த ஆஃபீஸில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாலும் சரி, யாரை வேலையை விட்டு தூக்குனாலும் சரி, என் பெர்மிஷனை நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம். டூ எவ்ரி திங் அஸ் யுவர் விஷ். ஓகே? Thank you, sir. வரும். பிரியா, நான் கிளம்புறேன். டூ வெல்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஐயோ நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப் மாதிரி ஒரு ஆள் வேலைக்கு இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொன்னேன். பட் நீங்கள் உங்கள் ஒய்ஃபையே கூட்டிகிட்டு வந்து வேலையில் சேர்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் இஸ் மைண்ட் சார். சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். யார் டேக் கேர் வரும். தேங்க்யூ சார். டேக் கேர். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நானே ஆளுங்களை செட் பண்ணி கேம் ப்ளே பண்ணி உங்ககிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ணேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் விரிச்ச வலையில் நீ வந்து விழுந்துட்ட. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிரியா. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.